தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அரசியல்ல பரபரப்பாக இருக்கிற இந்த வேளையில திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட அதிமுக தன்னுடைய தொகுதி பங்கீடுகளை வெகு இலகுவாக முடித்து எந்தவித பிணக்குகளும் இல்லாமல் அதன் கணக்குகளை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக 27 இடங்கள் பாஜகவிற்கும் 18 இடங்கள் பாமகவிற்கும் 11 இடங்கள் டிடிவிக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கணக்குகள் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன் கணக்குகள் என்ன, பின்னணிகள் என்ன என்பதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. இருபத்தேழு 18 11 இபிஎஸ்ஸின் கணக்கு என்ன என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர், வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், வணக்கம் சார். ஜெகதீஸ்வரன் சார், இங்கு முக்கியமாக 3 முக்கிய கட்சிகளாக பார்க்கப்பட்டால் கூட டிடிவியோட கட்சிக்கு 11 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த வரிசையில் போகலான்னு நினைக்கிறேன். இப்போ 11 இடங்கள் எதன் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார், அதன் கணக்குகள் என்ன, அதன் பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன? நீங்க முதலாக டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள் வரும் பொழுது சொல்லப்பட்ட எண்கள் என்பது ஒற்றை இலக்கம் தான். 8 இடங்கள் கொடுப்பாங்களா இல்ல ஒரு 9 இடங்கள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பரவலாக பேசப்பட்டது. எப்படி மற்ற கட்சிகளுக்கு இன்னும் நேற்று கொடுத்ததை விட அதிகமான இடங்கள் கொடுப்பார்கள், குறிப்பாக பாஜகவிற்கு அப்படின்னு சொல்லப்பட்டதோ, அதே மாதிரி அமமுகவிற்கு குறைவான இடங்கள் தான். சின்னம் கூட பிரஷர் குக்கர்ல நிப்பாரா அல்லது இரட்டையில நிப்பாரா அப்படிங்கிற கேள்விகளாம் இருந்தது. பட் ஆனா நீங்க பிரதமர் வரும்பொழுது வைக்கப்பட்ட பேனர்லயே குக்கர் சின்னமும் இருந்தது. சோ அதனால அவங்க அதையும் ப்ரமோட் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா கூட இடங்கள் எத்தனைங்கிற கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருந்தது. நீங்க டிடிவி தினகரன் எதற்காக இந்த கூட்டணிக்கு அழைத்து வரப்பட்டார்? ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை பெறுவதற்கும் மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய வாக்களை பெறுவதற்கும் டிடிவி தினகரன் உதவுவார். உதாரணத்திற்கு 2019 கிட்டத்தட்ட ஒரு 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1 லட்சம் வாக்குகள் வரைக்கும் அமமுக பெறுகிறது. அதற்கு பிறகு அந்த கட்சி வளர்ச்சி இப்படி போயிட்டு இருந்தது. பட் அதனால இன்னும் சில பாக்கெட்ஸ்ல தஞ்சாவூர் நீங்க அந்த மண்டலத்தில் டெல்டா மண்டலத்துல அவருக்கான வாக்குகள் இருக்கு, தென் மாவட்டங்கள்ல அவருக்கான வாக்குகள் இருக்கு, தேனி பக்கம் இந்த பக்கம் இருக்கு அவருக்கு. இப்போ 2 சேலஞ்ச் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கு. ஒண்ணு, ஒரு நெடுங்காலமாக என்டிஏல இருந்த ஓபிஎஸ் சொல்லப்போனா போன வாட்டி என்டிஏல இருந்து பலாப்பழம் சின்னத்துல ராம்நாட்ல நின்று ஒரு 3 லட்சம் வாக்கள் வாங்கி ஓபிஎஸ் இப்பொழுது திமுக பக்கம் போயிட்டார். அவர் திமுக பக்கம் போகும் பொழுதே அந்த சமூக ரீதியான வாக்களை அவர் கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு அவர் தொடர்ச்சியாக பிரச்சாரத்துக்கு அனுப்பப்படுகிறார். அவர் அதன் முகமாக தென் மண்டலத்தின் ஒரு முகமாக இங்க காட்டப்படுகிறார் பார்க்கின்றோம். அவர் ஏற்கனவே அவர் ஜெயிச்சிருக்காரு, அவர் கூட போன ஐயப்பன் ஜெயிச்சிருக்காரு, நீங்க மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் ஏற்கனவே இருந்தவங்க ஜெயிச்சவங்க இப்ப மறுபடியும் அதே சீட்டு கேட்டு நிற்பாங்க. அப்போ அந்த இடத்தில் அவங்கள கவுண்டர் பண்றதுக்கு ஒரு நபர் வேணும். 2வது சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, சசிகலா அவர்கள் அவர் ஒரு தனியாக கட்சியை துவங்கினார். கட்சி துவங்கி அவர் ராமதாஸ் ஐயா கூட பயணிக்கிறார். ராமதாஸ் அவர்களுக்கு வட மாவட்டங்கள தான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா கூட தென் மாவட்டங்களையே குறிவைத்துதான் சசிகலா அவர்கள் இந்த கட்சியை துவக்கி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா முதலில் சசிகலா அவர்கள் கட்சி துவக்கும் பொழுது ரொம்ப ஸ்பெசிபிக்கான பாக்கெட்ஸ் ஒரு 27 இடங்கள் தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்க துவக்கி இடம் கூட மதுரை கூட கிடையாது, கமுதியில வச்சு அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு கொடி அறிவிப்பு வருகிறது, அதற்கு பிறகு கட்சியின் பெயர் வருகிறது. அப்பெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்ஸை எப்படி தினகரன் ஒரு காலத்தில் தென் மாவட்டங்களில் இருக்கின்ற சமூக ரீதியான வாக்களை பிரித்தாரோ அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட ஒரு அளவுக்கு வாக்களை பிரிப்பார் அப்படிங்கிறதை ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. 2 பேரை கவுண்டர் பண்றதுக்கு இன்னைக்கு அதிமுக இயல்பான தலைவர்களாக யாரும் இருக்கலாம், சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பட் ஆனா ஒரு பெரிய லீடரா பெரிய ஃபிகரா யாராவது இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதற்கு டிடிவி தினகரன் நமக்கு பயன்படுவார் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்ந்த காரணத்தினால் அவருக்கு 12 இடங்கள் அல்ல 11 இடங்கள், 12 இடங்கள்ங்கிற செய்திகள் கசிந்தது. கடைசியாக 11 இடங்கள் வரைக்கும் கொடுத்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. அவரிடம் வீரியமாக இன்னும் செயல்படுவார். ஏன்னா அவர் பார்க்கிறோம் சில பேட்டிகள்ல ஓபிஎஸ் குறித்தும் சசிகலா அவர்களும் ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் துரோகிகள்னு பேசுறாரு, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த 2 பேரையும் கவுண்டர் பண்றதுக்காக இந்த எண்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். சார், அப்படி பார்த்தா கூட இந்த 11 இடங்கள் டிடிவியே எதிர்பார்த்திருப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கே சார். நிச்சயமாக அதான் சொன்னேன்ல, நீங்க டிடிவி தினகரன் ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா 99% நிறைவடைந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம மனமகிழ்ச்சியோட இருக்கார். அவர் பாடி லாங்குவேஜ்ல தெரியுது. அவர் மேபி இரட்டை இலக்கம் எதிர்பார்த்திருக்காமல் இருந்திருக்கலாம். நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி 8 இடங்கள் 9 இடங்கள் கொடுத்தாலே சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாரு, அதை வாங்கிட்டு போயிருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற கணக்குகள் போட்டார் நான் பார்க்கின்றேன். இங்க கூட்டணியை தலைமை தாங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கணக்குகள் என்பது இந்த வலுவான ஒரு 2 பேரை கவுண்டர் பண்றதுக்கு இன்னைக்கு நமக்கு ஆட்கள் வேணும்.
இப்ப தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் வந்து எந்த சைடு அதிகமா பிரச்சாரம் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தென் மாவட்டங்களில் அதிகமாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது இரட்டைலைக்கு ஒரு வாய்ப்பு, அது வாக்கள் கேட்கறதா இருக்கலாம், இல்ல பாஜகவிற்கு வாக்கள் கேட்கறதா இருக்கலாம், தன்னுடைய சொந்த கட்சியான அமமுகவிற்கோ மற்ற சின்ன சின்ன இயக்கங்களுக்கு வாக்குகளாக இருக்கலாம். இவருடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க முழுக்க தென் மண்டலத்திலையும், குறிப்பாக மத்திய மண்டலத்தில் மட்டும் தான் இருக்குது. வட மாவட்டங்களில் டிவி பெருசா போலச்சு வர இல்ல மேற்கு மண்டலத்துக்கு போய் இவர் வந்து வாக்கு சேகரிக்க போற இல்ல. அதற்கு ஆட்கள் இருக்காங்க. அதுக்கு அதிமுக பாத்துக்கோங்க. வட மாவட்டங்களுக்கு இங்க அன்புடைய ராமதாஸ் இருக்காரு, அதிமுக இரட்டை இலைக்குன்னு வாக்கள் இருக்கு. அப்ப அவங்க அதை பாத்துக்குவாங்க. அப்ப ரொம்ப குறிப்பாக இதை செய்யணும் அப்படின்னா அவரை கூடுதலாக மகிழ்விக்கணும். நீங்க ஒரு காலத்துல டிடிவி தினகரன் இந்த அணியில சேருவாரா மாட்டாரா அப்படின்லாம் கதைகள் இருந்தது. அதற்கு பிறகு உள்ள வந்துட்டார். உள்ள வந்த பிறகு அவரை பரிபூரணமாக நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்ததை நான் உணர்கிறேன். அதனாலதான் நீங்க வந்து நீ சொல்றது கரெக்ட். அனாலிசிஸ் இல்ல ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சியில், அதாவது எதிர் கூட்டணியில் இருக்கிற திமுகவிற்கு போய் சேர்ந்திருக்காரு. அவரை கவுண்டர் பண்ணணும்னா இவ்வளோ இடங்கள் இவருக்கு கொடுத்து அந்த மக்களோட வாக்குகள் அவர்கள் எங்களோடு தான் இருக்கிறார்கள், உங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு அதிமுக ஆளாட்சி நம்ம பார்க்க முடியுமா? நிச்சயமா அப்படிதாங்க. நீங்க ரெண்டுமே இருக்கு. நீங்க இது நம்ம பேசுற ரெண்டுமே வந்து இது கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். நீங்க வந்து இந்த மக்கள்கிட்ட நம்ம ஒரு இப்போ நிறைய கேள்விகள் என்பது அதிமுக தலைமையிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்பது தென்மண்டலங்களுடைய தென் சமூக அந்த சமூக வாக்குகளை கவர்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்ப நீங்க வந்து ஒரு துணை தலைவராக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆக்குவதற்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. நீங்க அப்ப ஓபிஎஸ் அதை பிடிவாதமா பிடிச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிற பார்க்கின்றோம். அதே மாதிரி அங்கேயும் ஏற்கனவே தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஃபேஸா யாராவது இருக்காங்களா? யாரு உங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறாங்க? நீங்க இதனோட வாக்கு வங்கிங்கிறது சரிஞ்சிருந்தாலும் அந்த மக்களின் பிரதிநிதியாக ஒரு நெரேட்டிவாக அடையாளப்படுத்துவர் யாரா இருக்கணும்னா தினகரனாக இருக்கிறார். அப்போ இந்த மக்களுக்காக உங்களுக்காக நாங்கள் இவருக்கு வந்து அதிகமான சீட்டுகளை கொடுக்கிறோம் அப்படிங்கிறதும் அதுல பதிந்திருக்கிற செய்தி தான். ரெண்டு செய்தியுமே இருக்கு. சேலஞ்சை கவுண்டர் பண்றதுக்கு நான் அதிகமான சீட்டை கொடுக்குறேன், அதை வந்து தினகரனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் போதுதான் அது அவர் கூடுதலாக இன்னும் உற்சாகமாக வேலை செய்வார். அதே நேரத்தில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் நாங்கள் கொடுப்போம், அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற செய்தியும் அதில் பதிந்திருக்கதான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். சார் ரவிசங்கர் சார், இதெல்லாம் தாண்டி யாருக்கு எத்தனை சீட்டுகள் அதெல்லாம் கூட தாண்டி அதிமுக தொகுதி பங்கீடுகளில் நிறைய பிரச்சனைகள் வரும், சுமூகமாக தீர்க்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டால் கூட டக்குன்னு எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக முடித்து அடுத்தது உத்தேச பட்டியல் வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இன்னும் திமுகவில் இது செட்டில் ஆகலை. அப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம்? அதிகப்படியான எண்ணிக்கையில் கூட்டணி கட்சிகள் இருக்கிறதால திமுகவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்ம புரிஞ்சுக்கலாமா? அல்லது அதிமுகவில் மிக சிறந்த ஆளுமையாக அல்லது கூட்டணிகளுக்கு விட்டு கொடுக்குற ஒரு ஆளுமையாக எடப்பாடி அவர் மாறிட்டார், அதனால் இது சுமூகமாக முடிஞ்சிச்சு நம்ம பார்க்கலாமா? எதனால் இவர்களுக்கு இன்னும் செட் ஆகலை, இவங்க சீக்கிரமாக சொல்லியிருக்காங்க? இல்லை, என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய பார்ட்டி. ஒன்று ஏடிஎம்கே, எடப்பாடி அவர்கள். ஸோ அது ஒரு டிராவிடியன் பார்ட்டி. அங்கே டிஎம்கே மாதிரி இவங்களுக்கு ஏடிஎம்கே. ஸோ டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு ஓட்டு பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஓட்டு பேஸ் ஏடிஎம்கேக்கு இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சி. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதையும் தாண்டி அண்ணாமலை 2024 எலெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் 11.35%, rather we can say 11.4% தனியாக இருந்து பிஜேபிக்கு கொண்டு வந்தார். ஸோ அப்போ பிஜேபி ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. தனியாக ஏன் தனியான்னு சொல்கிறேன் அப்படின்னா, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு இவங்க கூட்டணி இல்லை. பிஜேபியை முன்னெடுத்து நின்று அவங்க தான் லீட் பண்ணாங்க. பிஜேபியோட பிஎம்கே இருந்தாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாங்க, ஓபிஎஸ் இண்டிபெண்ட்டாக ராமநாதபுரத்தில் நின்றார். பட் மேஜர் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தால் பிஜேபி லெட் பை அண்ணாமலை. ஸோ 11.5% ஓட். வேறஸ் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டிஎம்கே தான் மேஜர். அவங்களுக்கு கீழே காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் ஒரு 10.4 வந்தது அப்படின்னாங்க. நோ, காங்கிரஸ் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்கும் மெயின் ஃபோர்ஸ் அந்த டிஎம்கேன்னு ஒரு கட்சி. அந்த டிஎம்கே கட்சியால் இவங்களுக்கு விழுந்த ஓட்டு தான் அது. ஸோ இப்போ இங்கே இன்னைக்கு இந்த இதில் அந்த அளவுக்கு இங்கே இதுவாகாது. இவங்க எலெக்ஷன் இதை கூட்டணி முடிவு பண்ணுறதுக்கு இவர் எடப்பாடி அவர்கள் இதுக்கு போயிட்டுருக்காரு. டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்க்க போகிறார். அடுத்து அன்புமணி ராமதாஸ் போகிறார். தென் இவர் போகிறார், டிடிவி தினகரன் போகிறார். நோ, இதே நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்க. உங்களது ஒரு கட்சி டிஎம்கே கூட்டணி விட்டுருங்க, இது என்டிஏ கூட்டணி. இந்த என்டிஏ கூட்டணியில் எல்லாம் இவங்க முடிவு பண்ணுறாங்க. சொல்லியாச்சு, ஏடிஎம்கே தான் லீடர்னு சொல்லியாச்சு. சொல்லி இருந்தாலும்
இவங்க நீங்க எதிர்பார்த்தது சொல்றப்பயே ஆ, இவர்களை சொல்றப்ப திமுக கூட்டணிங்கிறீங்க, ஆமா. ஆனா அதிமுக வரும்போது என்டிஏ கூட்டணிங்கிறீங்க. அப்ப பொது புரிதல்லயே இப்படித்தானே இருக்கு. நோ, இல்ல இல்ல என்டிஏ ஐஎன்டிஏ கூட்டணி அதை சொல்லிட்டு இது என்டிஏ கூட்டணி சொல்லியிருந்தீங்கன்னா சரி, இல்ல 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 அது கரெக்ட். திமுக கூட்டணி இது அதிமுக வெரி கூட்டணின்னா குட். சரி. நோ, ஐ காட் இட். ஏன்னா இதில் என்டிஏ கூட்டணி வரைச்ச பொதுவாக லாஸ்ட் இது எலெக்ஷன்லையும் பார்த்தாலும் அந்த டிஎம்கே லீட் பண்ண அந்த பார்ட்டி அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, 2024 போது இந்திய கூட்டணி, ஆனால் ஸ்பெஷல் தான் அந்த இது அந்த மாதிரி இதுக்கு. ஆனால் இதில் எல்லாருக்கும் தெரியும் என்டிஏ கூட்டணி அப்படின்னாலும் led by ஏடிஎம்கே. ஏடிஎம்கே இஸ் பார்ட் ஆஃப் திஸ். அவங்க தான் லீட் பண்ணுறாங்க, அவங்க தான் சீட் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மேலே போனாங்க, எடப்பாடி அமித்ஷா பார்க்க அதெல்லாம் வேறு விஷயங்க. இப்போ இவங்க இல்ல மோரோவர் இந்த கூட்டணி வார்த்தைகள் முடிந்த விதமும் அதை வெளியிட்ட விதமும் எல்லாமே கிட்டத்தட்ட பிஜேபியோட அணுகுமுறை மாதிரியே இருக்குன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் பிஜேபி அணுகுமுறைன்னு சொல்லலாம், எடப்பாடி அணுகுமுறைன்னு சொல்லுங்கள், எடப்பாடி தான் முன்னணி நடத்தினார் சொல்லுங்கள், இல்லை அமித்ஷாக்கு எல்லாரும் சரண்டர்னு சொல்லுங்கள். என்ன கடைசியில் என்ன வேணும் அப்படின்னா தி பாட்டம் லைன் அது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த விதத்திலையும் எந்த ஒரு கட்சிக்கும் மனக கஷ்டம் எதுவும் இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிந்து விட்டது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஜேபிக்கு போன தடவை 20 சீட்டு கொடுத்தாங்க, அதில் 4 சீட் ஜெயித்தாங்க. நான் சொல்கிறது 2021 எலெக்ஷனில். இந்த தடவை பிஜேபிக்கு 27 சீட். போன தடவை 2021 எலெக்ஷனில் பிஎம்கேக்கு 23 சீட், அதில் 5 ஜெயித்தாங்க. இந்த தடவை அவங்களுக்கு 18 சீட் தான் கொடுத்தாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்வி நம்ம ஜெகதீஷன் சார்கிட்ட வைப்போம். சார், நம்ம டிடிவி அவர்களோட அமமுக பார்த்தோம். இப்போ பிஎம்கேக்கு சென்ற தேர்தலை விட குறைவான எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க. இது ராமதாஸ் அவர்களும் அன்புமணியர் அவர்களும் பிரிந்ததால் குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்கலாமா, அல்லது மற்றவர்களுக்கு கூடுதலாக கொடுக்க வேண்டிய அந்த எண்ணிக்கை பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? நீங்க போன முறை 23 சீட் அப்பாவும் பையனும் சேர்ந்து வாங்கிட்டு வரும் பொழுதே அன்புமணி ராமதாஸ் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா 10% இடஒதுக்கீடுக்கு அவர்கள் ஒத்துக்கொண்ட காரணத்தினால், அவர்கள் அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுத்த காரணத்தினால் நாங்கள் குறைவான தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதா அவங்க முன்வைத்த ஒரு விஷயம். அப்போ அடுத்தடுத்த தேர்தலில் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பாராளுமன்றம் வரும்பொழுது ராஜ்யசபா ஒன்று கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அது முன்ன பின்ன வந்தாலும் அதை கொடுத்துட்றாங்க. அன்புமணி தொடர்ச்சியாக அவர் போனாலும் போகாட்டையும் அவர் போயிட்டு தான் இருக்காரு. அவர் அது செலக்ட் அனுப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுல 18 சீட் 23 ஏன் 18 ஆச்சு? மிக முக்கியமான காரணம், இன்னைக்கு வன்னியர் வாக்கு வங்கிங்கிறது நீங்க ராமதாஸ் அவர்கள் இல்ல பாமக ஏதாவது கூட்டணியில சேர்ந்து இருந்தாலும் சரி, தனிச்சிருந்தாலும் சரி, ஒரு சாலிடான 4-5% வாக்கு வங்கிங்கிறது இருக்கு. அவங்க எந்த கூட்டணிக்கு பயணிச்சிருந்தாலும் சரி, இல்ல மாற்ற முன்னேற்றம் பண்ணி தனியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் சரி, அது இருக்குங்கிறது தெரியும். ஆனா இன்னைக்கு சீனியர் ராமதாஸோட வாக்கு வங்கி என்ன, அன்புமணி ராமதாஸ் அவரோட வாக்கு வங்கி என்னங்கிறது ஒரு பெரிய கேள்வி. யாராலும் கணிக்கவே முடியாது. கட்சி அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கலாம், பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் பக்கம் இருக்கலாம், ஆனால் இன்னும் வன்னிய சமுதாய பெருமக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் ஒரு கேள்வி இருக்கிறது. அது இப்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க யோசிக்கும் போது சில நேரங்கள்ல அன்புமணி ராமதாஸ் பக்கமே போயிடலான்னு நிர்வாகிகள் எல்லாம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் மக்கள் அப்படித்தான் யோசிக்க வேண்டும். அவர்கள் அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் யாருக்கு தங்களுடைய வாக்களை செலுத்த வேண்டும்ங்கிறதுல ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால ராமதாஸ் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஓட்டுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ ராமதாஸ் இருக்கிற சூழ்நிலை என்பது அவருக்கே தெளிவில்லாமல் இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அந்த கட்சியில் இருக்கவங்க வேறு கட்சிக்கு ஓட்டளிக்க வாய்ப்பு இல்லை. 2 பேருக்கு யாருக்குங்கிற கேள்வி வேணா மக்கள் மனதில், அவர்கள் தொண்டர் மனதில் தோன்றலாம். ஆனால் இப்பொழுது வேறு கட்சிக்கு போவாங்கன்னா போக மாட்டாங்க. அப்போ 2வது ஆப்ஷனாக இருக்க அன்புமணிக்கு தான் வருவாங்கங்கிற பட்சத்தில் இந்த 5 சீட்டுகள் குறைப்பு என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லைங்க, அதான் நான் சொல்றேன் இல்லையா. நீங்க இப்போ இந்த வாக்குகள் பிரியுமா பிரியாதா? நீங்க சீனியர் ராமதாஸ் நிற்க வைக்க போகிற கேண்டிடேட்ஸ் ஒருத்தர் கூட ஜெயிக்காம போகலாம். அவர் ஒரு வட மாவட்டங்களை மட்டும் தன்னோட கேண்டிடேட்ஸ் இறக்குறாரு, சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களை இறக்குறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டா கூட நீங்க சீனியர் ராமதாஸ் இறக்க போகின்ற கேண்டிடேட்ஸ் ஜெயிக்காம போகலாம். ஆனா ஒரு வாக்களை பிரிப்பாங்களா, பிரிக்க மாட்டாங்களா? அந்த வாக்கள் பிரிவு என்பது யாருக்கு லாபமாக இருக்க போகின்றது, யாருக்கு பாதமாக இருக்க போகின்றதுன்னா இது ஒன்றுபட்ட பாமகவிற்கு விழ வேண்டிய வாக்கள். அந்த ஒன்றுபட்ட பாமக விழ வேண்டிய வாக்கள் இப்பொழுது பிரிவை சந்திக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது.
நீங்க ஏற்கனவே நீங்க வந்து 2011 இருந்து இன்னும் சொல்லப்போனா மிக குறிப்பாக மாற்றம் என்ற அன்புமணியில இருந்து ஒரு பெரிய சரிவுல தான் பாமக போயிட்டே இருக்குங்கிற பார்க்கின்றோம். அது சட்டமன்றமா இருக்கலாம், நாடாளுமன்றமா இருக்கலாம், அப்படிதான் இருக்கு. சீட்ஸ்லயும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, பெரிய ஒரு தொய்வு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிளவு என்பது நீங்க இன்னொன்னு, நீங்க நிறைய நேரங்கள்ல வன்னிய மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக நம்ம வந்து பாமகவை பார்க்கிறோம். இல்லை, வன்னிய மக்களின் அதிகமான வாக்கு வங்கியை அதிமுக வச்சிருக்காங்க. நீங்க அதிமுகவும் பாமகவும் ஒன்றுபட்டு இணையும் பொழுதுதான் அவர்கள் வந்து அது அதிகமான சீட்ஸை வெல்ல முடியுதுங்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இயல்பான வாக்கு வங்கிங்கிறது அதிமுகவுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு, அதற்கு பிறகு வந்து பாமக இருக்கலாம், அப்புறம் திமுக இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கின்ற காரணத்தினால நீங்க எங்கள்ட்ட ஏற்கனவே வன்னியர் வாக்கு வங்கி இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கிற வாக்கு வங்கியும் சேர்வதனால் அது வந்து மல்டிப்ளை ஆகும். பட் இந்த முறை சீனியர் ராமதாஸ் தனிச்சு போயிருக்காரு. அவர் ஒரு பெர்சன்டேஜ் பிரிப்பார், அவர் சின்ன பெர்சன்டேஜ், அது என்னங்கிறது நம்ம தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் பார்க்கணும். அப்ப பிரிகின்ற காரணத்தினால உங்களுக்கான சீட்ஸ்ங்கிறது 23 கொடுக்க முடியாது, 18 அப்படிங்கிறதா. இது ஒரு லாஜிக்கலி அவங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க சண்டை போட்டுருக்கலாம். இப்ப நம்ம பாக்குறோம் திமுக எவ்வளவு வந்து சண்டை போடுறாங்க, எவ்வளவு வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்கிற பார்க்கணும். 5 சீட் நீங்க குறைக்கிறீங்க, அதை ஏத்துக்க முடியாதுன்னு ராமதாஸ் அன்புமணி அமைச்சர் இந்த இடத்துல சொல்லல. ஏன்னா அப்பா இல்ல, அவர் கூட 2-3 எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க. அப்ப நம்மளோட வாக்கு வங்கியில ஒரு சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்ப நம்ம ஏத்துக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற இடத்திற்கு இவர் நகர்ந்து வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றேன். அதனாலதான் இது ஒத்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அன்புமணி ராமதாஸோட முதல்ல கூட்டணி பேசும்பொழுதே இதெல்லாம் வெளியே வந்துருச்சு. 18+1 முடிவு பண்ணிட்டார், சீல் பண்ணிட்டு தான் உள்ளே கூப்பிடுறாங்க. அப்படிதான் அது ஒத்துக்கிட்டு தான் அன்புமணி ராமதாஸ் உள்ள வர்றாரு. ஆனா அவர் வைக்கிற இன்னொரு கண்டிஷன், சீனியர் ராமதாஸ் உள்ள விடக்கூடாது கண்டிஷன் வைக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்துச்சு. அப்ப நீங்க அப்பா உள்ள விடக்கூடாது, நீங்க ஒன்றுபட்ட பாமகவா இருக்காதுன்னா நீங்கள் பிளவுபட்ட பாமகவிற்கு இதுதான் கொடுக்க முடியுங்கிறத எடப்பாடி தரப்பும் என்டிஏ தரப்பும் சொல்லியிருப்பார்கள். வேறு வழி இல்லாமல் அவரும் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் தான் அவர் இருக்கிறார். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம் சார். ரவிசங்கர் சார், அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ராமதாஸ் அவர்கள் வெளியே போயிருக்காரு, ஆனாலும் கூட அன்புமணியை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 25 விழுக்காடு சீட்டுகள் குறைச்சிருக்காங்கன்னு வேணால் ரஃபாக எடுத்துக்கலாம். 20லேருந்து 25 விழுக்காடு சீட்டுகள், 23 சீட்லேருந்து 5 சீட்டு இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. 18 தான் அப்படிங்கிறப்ப 5 சீட்டு கம்மி பண்ணால் கூட 25 விழுக்காடுகள் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் கூட அந்த அளவுக்கு ஓட்டு ராமதாஸ் அவர்கள் பிரிப்பார்கள் அப்படின்னு இவங்க பார்த்துருக்காங்களா? இல்லை ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே வன்னியர்களின் ஓட்டுக்கள், அந்த கட்சியின் ஓட்டுக்கள் நேச்சுரலாகவே அதிமுகவுக்கு கிடைக்குங்கிறதால இந்த எட்ஜை எடுத்திருக்காங்களா? ப்ளஸ் இது வந்து நம்ம என்ன இப்போ பேச போனாலும் எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் பேச போகிறோம். இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா. பொதுவாக நீங்கள் பிஎம்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த வன்னியர் பெல்ட் எல்லாத்துமே நார்தர்ன் டிஸ்ட்ரிக்டில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், அந்த கோஸ்டல் ஏரியா, கடலூர், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பிஎம்கே 25, 30, 35% இவங்க சில செக்மெண்ட் தருமபுரி அந்த அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க லோக்சபா ஆகட்டும் அசம்பிளி இதில் போல் பண்ணிருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க யூனிஃபைடு பிஎம்கே அப்படி 2021 ஆகட்டும் 24 ஜெனரல் எலெக்ஷன் யூனிஃபைடு இதுன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ பிரிந்து விட்டதுனால இதனால் இவங்களுக்கு 25% சீட்டு குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் 23, இந்த தடவை 18 நாள் 25% இதில் குறைச்சிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு ஓட்டும் குறையுமா? நோ, என்னால் அந்த மாதிரி கணிப்பிட்டு சொல்ல முடியாது. ஃபைனலாக என்ன முக்கியம் அப்படின்னா, அதாவது சார் இவங்களுக்கு இப்போ 27 சீட்டு கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு. போன தடவை 20, அதோட 27 கொடுக்குறாங்க. இது என்ன பேசிஸ் கொடுக்குறாங்க நான் இப்போ கேட்பேன். என்ன அப்படின்னா, ஆனால் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இவங்களுக்கு 20.5% ஓட்டு ஏடிஎம்கே ப்ராமினன்ட் பார்ட்டி, மொத்தம் 234 அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி. உங்களுக்கு 20.5 இது, ஆனால் உங்களுக்கு 178 சீட்டு வச்சுருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அதில் ஒரு 4-5 சீட்டு மற்ற உதிரி கட்சிகள், ஃபார்வர்ட் பிளாக்கு இது, தென் இந்த பாரிவந்தர் அவங்களுடைய கட்சி, டிஎம்சிக்கு இன்னும் அலாட் பண்ணல, அதுக்கெல்லாம் போகணும். ஓகேவா? ஆனால் 178 அதில் 7-8 போச்சுனாலும் சிலது இவங்க சிம்பிள்லேயே இருக்கும், ஆர் லோட்டஸ் சிம்பிள் பிஜேபி இதில் கூடிய வரைக்கும் 173-74 சீட் இவங்களுக்கு வந்துடும் ஏடிஎம்கேக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு மொத்தமே 20.5 தான், ஆனால் உங்களுக்கு 173 சீட் எடுத்துக்கிறீங்க. வேறு உங்களுக்கு அன்றைக்கி 11.5, அட்லீஸ்ட் 50% கொடுக்கணும். ஆனால் நீங்கள் 27 தான் கொடுக்குறீங்க பிஜேபிக்கு. என்னன்னு கேட்கலாமா? இல்லை, அந்த மாதிரி இது பண்ண முடியாது. அசம்பிளி எலெக்ஷன் வரைச்ச இந்த பார்ட்டி லீட் பார்ட்டி, ஸோ அவங்களுக்கு ப்ராமினன்ஸ் கொடுங்க. இது மறுபடியும் இந்த எலெக்ஷன் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்கும். முன்னாடிலாம் கருணாநிதி அவர்கள் 1980s அந்த எமர்ஜென்சிக்கு அப்புறம்
காங்கிரஸோடு கூட்டு சேரும்பொழுது இவங்க சொல்லுவாங்க, அதாவது எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் வரும்பொழுது பார்லிமெண்ட் எலெக்ஷன் டிஎம்சி மூப்பனா ஆரம்பித்த அப்புறம் கூட பார்லிமெண்ட்டுன்னு வரது 20 சீட் 39ல் காங்கிரஸ் கொடுத்தலாம், மீதி தான் டிஎம்கே மற்ற கூட்டணி. ஆனால் அசம்பிளியில் வரச்ச நேர்மார் மேக்ஸிமம் சீட் டிஎம்கேக்கு. ஸோ அந்த பேசிஸ் தான் இவங்களுக்கு பிஜேபிக்கு 27. ஸோ பிஎம்கேக்கு என்ன கொடுத்துருக்காங்க 18 ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத விட சுமூகமாக முடிஞ்சு போய்விட்டதா அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, இப்போ விசிகே ஆகட்டும், மற்ற இவங்களாகட்டும், சிபிஎம் ஆகட்டும், அங்கே அந்த அளவுக்கு மனக்கசப்பு திருமாவளவன் சொல்லியிருக்கார், வேதனையாக இருக்குது, அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கிறது வார்த்தையை சொல்லியிருக்கார். ஆனால் இங்கே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. முன்னாடியே டைம் ஆச்சு, என்ன இவ்வளோ நாள் ஆச்சு, நீ இந்தியாவில் ஒன்றுமே முடிக்கலை நீங்கள் முடிஞ்சிருது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கும் மனக்கசப்பு இல்லை. அதனால் மேஜர் பார்ட்டிஸ். ஆனால் இன்னும் அதிமுகலேருந்து எந்த அமைச்சர்களும் இல்லை சீனியர் லீடர்களும் பெருசாக எந்த கருத்தும் தெரிவித்த மாதிரி தெரியலையே சார். அவர்கள் இந்த தொகுதி பங்கீடில் அவர்களுக்கு எந்த மனக்கசப்பும் இல்லையா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலை. நீங்கள் எதுவுமே சொல்லலைங்கிறத விஷயம். ஏதாவது மிக சுலபமாக முடிந்தது. நீங்கள் ரவிசங்கர் சார் மாதிரி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, யாரும் எதுவும் பேசாமல் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு நான் அதிமுகவில் எப்பயுமே ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த கடந்த ஆண்டுகளில் பார்த்துட்ருக்கோம், எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியன் ரொம்ப ஃப்ரீயாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கடந்த சில வாரங்களாக மட்டும் யாரோட பேச்சும் வெளியே வரல. அப்படிங்கிறப்ப அவர்களெல்லாம் திருப்தியோடு இருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் அதிமுகலேருந்து திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் போயிருக்காங்க. இந்த அமைதி என்பது கட்டுக்கோப்பாக இருக்காங்களா, இல்லை வேறு எதுவும் அமைதி கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, நான் இதை வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறேன், பாசிட்டிவ் ஆங்கிளில் பார்க்குறேன். அதாவது நீங்கள் சொன்னீங்க ஜெயலலிதா பீரியட்லாம் எந்த ஒரு இவங்களும் ஜெயலலிதா அவங்க பேசிவிட்டார் அப்படின்னால் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்கன்னு. ஸோ இப்போ அதே நான் எடுத்துக்கிறேன். 2021, 24 எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி எடப்பாடி அவர்கள் அந்த ஏடிஎம்கே கட்சியில் தன்னுடைய ஆளுமையை கொண்டு வந்திருப்பார். அண்டு எல்லா மினிஸ்டர்ஸ்க்குமே சார் முன்னாடியே பேசி முடிச்சிருக்கலாம், உங்களுக்கு என்னென்ன சீட்டு, யாருக்கு என்ன கொடுக்க போகிறோம், உங்கள் எல்லாருக்கும் எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் 80% கண்டிப்பாக கொடுப்போம், நீங்கள் என்னென்ன தொகுதி ஜெயிச்சிருக்கீங்களோ நம்ம ஏடிஎம்கே அதை எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டோம். பொதுவாக தொகுதி பங்கீடுன்னு வரும்போது நான் 100 ஜெயித்தேன், இந்த 100 கண்டிப்பாக நான் தான் சொல்ல முடியாது. கூட்டணி வரும்பொழுது நீங்கள் ஒரு 80% வச்சுக்கலாம், 20% அந்த கட்சிக்கு கொடுக்கணும். இல்லை, முக்கியமான கேள்வி எங்கே இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் தான் பாஜகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே போல் சென்னை அது மாதிரி சில இடங்களில் 2 பேரும் எங்கே ஒரே மாதிரியான பலத்தோடு இருக்காங்கன்னா அந்த இடத்துல கணக்குகள்லாம் வேணால் சரியாக இருக்கலாம், ஆனால் இடம்னு வரும்பொழுது அங்கே பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அப்போ ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்கள் முக்கிய தலைவர்களோட இடங்கள்லாம் வேற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்னு இப்போ அங்கே இருக்கிற எந்த அமைச்சர்களோ தலைவர்களுக்கோ தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவர்கள் அமைதி காக்கிறார்கள் அப்படின்னா அதில் என்னங்கிற கேள்வி நமக்கு இருக்க தானே செய்யுது. சார் இது வந்து எலெக்ஷன்னு வரும்பொழுது இன்னைக்கு தேதி இப்போ நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு சீட்டு இதெல்லாம் அந்த அளவுக்கு சுமூகமாக முடிந்து விட்டதோ, இதை மாதிரி ஏடிஎம்கே அவங்க என்னென்ன தொகுதியில் கான்டெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஏற்கனவே என்னென்ன மினிஸ்டர்ஸ் கான்டெஸ்ட் பண்ணாங்க, அந்த தொகுதியை தூக்கி இவங்ககிட்ட கொடுப்பாங்களா கொடுக்காம கூடிய வரைக்கும் இந்த தேதிக்கு எல்லாமே பேசி முடிச்சிருப்பார் எடப்பாடி அவர்கள். எல்லாமே அவங்க ஏடிஎம்கே பார்ட்டிக்குள்ளே நமக்கு 175 கண்டிப்பாக கிடைக்கும், அதை வாங்குறேன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இது எல்லாமே 175ங்கிறது என்ன சார்? ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இம்பார்ட்டன்ட். 175 கான்டெஸ்ட் பண்ணிங்கன்னா போன எலெக்ஷன் 2021 பார்த்தீங்கன்னு வச்சுங்க 191 சீட் கான்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ எல்லாமே பேசி முடிச்சிருப்பா மினிஸ்டர்ஸ். கூடிய வரைக்கும் 90% உங்களுடைய தொகுதி, நீங்கள் ஜெயிச்ச தொகுதியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், உங்களை அக்காமடேட் பண்ணுவோம், எந்த விதத்துலேயும் நீங்கள் வார்த்தையை விட்டு திரும்பி அள்ள முடியாது. எலெக்ஷன் இந்த கூட்டணி சுமூகமாக போக வேண்டும், நம்மளுடைய ஒரே குறிக்கோள் ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதுதான் அப்படின்னு ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் அவங்கக்கிட்ட பேசி முடித்து எல்லா மினிஸ்டர்ஸும் ஒத்துட்ருப்பாங்க. அந்த ஆங்கிளில் பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அதனால தான் எந்த ஒரு மினிஸ்டர்ஸும் வாய் திறந்து எதுவும் சொல்லவில்லை. தொடர்ந்து பேசலாம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், சென்ற முறையை விட இந்த முறை ஒரு 7 சீட்டுகளை கூடுதலாக வாங்கியிருக்கிறார்கள் பிஜேபி அல்லது அதிமுக கொடுத்துருக்கிறது அப்படின்னு. இந்த பின்னணி கணக்குகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இல்லைங்க, அவங்க நான் எப்படி அமமுகவிற்கு ஒரு நம்பர் எல்லாரும் பேசினார்களோ அதே மாதிரி பாஜகவிற்கு பேசிய நம்பருங்கிறது இதை விட 2 மடங்கு. எல்லாரும் என்ன லாஜிக் சொன்னாங்க? 21% வச்சிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி, 18% பெற்ற என்டிஏ கூட்டணி. இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்க 2 பேர் சேர்ந்தா 44% வருது, நாங்க இயல்பாகவே ஒரு 85 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் சட்டமன்றத்துல சொல்லி எல்லாம் பேசினார். அப்ப எல்லாரும் என்ன வாதம் முன் வச்சாங்கன்னா, பாஜக தனிப்பட்ட முறையில் அந்த 18ல 11% எடுத்திருக்கிறார்கள், நீங்கள் தனிப்பட்ட முறையில் 18% எடுத்திருக்கீங்க. 18% எடுத்த அதிமுக கிட்டத்தட்ட 160 நிற்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 60-70 சீட் வேணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. சில பேர் பேசும்பொழுது 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை அப்படிலாம் சொல்லி பேசினாங்க. ஆனா கடைசியாக அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்தாலும் விமர்சிக்கப்பட்டது. அவர் பாருங்க கூட்டணி பேசக்கூட அங்கதான் போறாரு, அப்ப அதிகமான சீட்ஸ் அவர் ஈல்டு பண்ண போறாரு அப்படிலாம் சொல்லி பேசப்பட்டது. ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி பாஜக கேட்ட எண்களை விட மிக குறைவான எண்கள் தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கின்றார். இதுல யார் கை ஓங்கியதுன்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி கை தான் ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா 3வது பெரிய கட்சி அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன்ல தான் பாஜக இன்னைக்கு உள்ள வர்றாங்க. 3வது பெரிய கட்சி, அப்ப எங்களுக்கு உரிய அங்கீகாரம் உரிய சீட்ஸும் கொடுக்கணும். இன்னொன்னு, நாங்க ஜெயிச்சா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது கொஞ்சம் அரசல் பொரசலா இன்னும் பேசிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடிகிறது. இதன் மூலியமாக எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு இது பண்ணிட்டாரு. ரெட்டையாளையாகவே நாங்கள் ஒரு 170 சீட்ஸ்க்கு மேல நாங்க நிப்போம், மீதிதான் கூட்டணி கட்சிகள் நிற்க முடியும். அப்ப மக்கள் வெற்றி பெற வச்சாங்கன்னா கூட்டணியாக வெற்றி பெற வைக்கலாம், அப்படி கூட்டணியாக வெற்றி பெற வச்சாங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டியாவே நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம், எங்களுக்கு தேவையான மேஜிக் நம்பர் இருக்கும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த தேர்தலுக்கு பிறகு பேசக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு அடி அடிச்சிட்டார். இன்னொன்னு, நீங்க 27 சீட்டுல பாஜக வாங்க போகின்ற வாக்கு சதவீதம் என்பது மறுபடியும் பாஜகவை 3% கட்சியாக மாற்றும். அது ஒரு அபாயமும் இருக்கு அவங்களுக்கு. அவங்க எல்லாரும் அந்த கணக்கில் போடுறதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அந்த டீல சைன் பண்ணி முடிச்சிட்டார். 11% கட்சி, நான் 3வது பெரிய கட்சி நீங்க பேச முடியாது. ஏன்னா 27 தொகுதிகளுக்கு நீங்கள் கணக்கு படி பாத்தீங்கன்னா 3% மாறிடும். அது மறுபடியும் அது இருக்கு. பட் அதனாலதான் நான் சொல்றேன், இவருடைய கை ஓங்கி விட்டது. நாளைக்கு இது தொடரும். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க பாருங்க அதிகமான சீட்ஸ் வச்சிருக்கோம், அப்ப எங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுங்க, 12 சீட் கொடுங்க. இல்ல, எப்படி 2019 5 சீட்ல முடக்கினாரோ அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக இந்த தேர்தலிலும் நீங்கள் 20, 27ங்கிறது நீங்க பெருசா பாக்குறீங்க. ஆனா 60ங்கிறத 27 குறைச்சிருக்காருங்கிறத நான் இப்படி பார்க்கிறேன். அதனால எடப்பாடி பழனிசாமி கைதான் ஓங்கி இருக்கிறது. இதுல அவர்களுக்கு பெரிய சிக்கல் இல்லை. இதுல நான் இது இந்த கருத்துங்கிறது அவர்களுக்கு சிக்கல் இல்லை, அவர்கள் சுமூக முடித்துக் கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தாலும் பொதுவான பார்வை என்பது உண்மையில் பாஜக குறைவான சீட்ஸ் தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு. இன்னொரு விதத்துல பார்த்தாக்கா பாஜக மாதிரி தனித்து நின்று தங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத காங்கிரஸே பிஜேபியை விட கூடுதலாக இடம் வாங்கியிருக்கிற இந்த சூழ்நிலையில் பாஜக 27 இடத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே அவர்களோட அந்த பார்கெனிங் செல்லுபடி ஆகல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா செல்லுபடி ஆகலதான். நீங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, அமித்ஷா அவர் பேசினாரு, பியூஷ் கோயல் பேசிட்டாரு, அண்ணாமலை தொடர்ச்சியாக ஒரு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி பேசி, இன்னும் சொல்ல போனா நீங்க உத்தேச பட்டியல் சொல்லிட்டு 35 சீட் 40 சீட் எல்லாம் தொகுதிகள்லாம் போட்டு யாரா நிப்பாங்கன்னு எல்லாம் போட ஆரம்பிச்சு அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 27 ஒரு முடக்கிட்டார். இன்னும் சொல்ல போனா இந்த கை முழுக்க எடப்பாடி பழனிசாமி கை தான் ஓங்கி இருக்கின்றது. நான் கொடுக்குற சீட்ஸ் தான், நீங்க கேட்கிற சீட்ஸ் எல்லாம் கிடையாது, நான் என்ன கொடுக்குறேன்னு அதுதான் அப்படிங்கிற இடத்துல போய் நிப்பாட்டிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் ஃபர்ஸ்ட் 2019 நிறைய விமர்சனங்கள் இருந்தது, ஏன் கூட்டணி விமர்சனம் இருந்தது. அதை தாண்டி 5 சீட்டை முடிச்சார் பெரிய ராஜதந்திரி அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2.0 தான் ராஜதந்திரி 2.0ங்கிற அளவிற்கு இவர் மறுபடியும் உங்களை 27 சீட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கறத அவர் முடிச்சிட்டார். அப்படிங்கிற பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் அந்த சீட் ஷேரிங்ல மற்ற கட்சிகளை விட ரொம்ப பிரமாதமாகவே அவர் பண்ணிருக்கார் அப்படின்னு தான் பார்க்கிறேன். அதிமுக மூலமா பாஜகவிற்கு அதிமுக அடிபணிந்து போகிறது அப்படிங்கிற வாதம் முற்றிலுமாக அடிபட்டுரும் நினைக்கிறீங்களா? முற்றிலும் அடிபட்டுருங்க. நான் சொல்றேன் இல்லையா, ஏன்னா அதான் சொல்றேன் இல்ல, நீங்க கேட்டதை நான் கொடுக்கல, நான் கொடுக்கறத நீங்க வாங்கிட்டு போறீங்க. பிளஸ் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இனிமேல் யாரும் பேசினா சரி பேசினா பேசிட்டு போறாங்க, காமெடியா எடுத்துக்கன்னு சொல்லி விட்டுருவாங்க எல்லாருமே. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ஏன்னா ஜெயிச்சதுன்னா கூட்டணி ஜெயிச்சிடும். கூட்டணி ஜெயிச்சா ஆப்வியஸ்லி அதிமுக அதிகமான சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. தோத்துச்சுன்னா ஒட்டுமொத்தமா கூட்டணி தோக்கும். அப்ப அது அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. தொடர்ந்து பேசலாம் சார். சார் ரவிசங்கர் சார், என்னோட இறுதியான கேள்வி, முக்கியமாக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கிற விதம் பார்த்தாவே கொஞ்சம் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு பாஜக பேசுகிற அந்த வார்த்தையை உள்ளே எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜெகதீஸ்வரன் சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாலும் கூட இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வன்னியர்களின் ஓட்டு அதற்கு பாமகவிற்கும், தேவர்களின் ஓட்டு அது டிடிவிக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொங்கு கவுண்டர் ஆப்வியஸ்லி எடப்பாடி அவர்கள் இருக்கார், அவரோட ஓட்டு அங்கும் எல்லா இடத்துலையும் இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணி இந்த கூட்டணியும் இந்த எண்ணிக்கைகளும் கணக்கும்
அதில் வைத்து தான் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமான உங்களோட கருத்து. சரி, இது எல்லாமே நீங்கள் பிஎம்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎம்கேக்கு கண்டிப்பாக 1 இயர் டாமினேட்டட் ஏரியா அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டெஃபினட்டாக நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதனால் இவரை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி அதெல்லாம் எடுக்கலாம். ஏஎம்எம்கே நீங்கள் சொன்ன மாதிரி மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இது எல்லாம் அந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே இருக்கிற தேவர்கள் இது மற்ற முக்கியமா அவங்க இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதையும் உள்ளே கொண்டு வரலாம். இது இந்த கட்சியின் எல்லா கட்சியுமே இன்றைக்கி இதை எடுக்கல, டிஎம்கே அந்த இவங்க எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களும் அந்தந்த ஏரியாவில் அந்த பர்டிகுலர் இவங்க கம்யூனிட்டியை சேர்ந்த அந்த ஆளுங்களை தான் அவங்க இப்போ எலெக்ஷனில் நிற்க வைப்பாங்க. இது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே செய்கிறது தான். அதனால் இவர் கொண்டு வந்த கணக்கு இப்படியா இல்லை. இப்போ என்ன இவங்க வேணுங்கனால் எனக்கு பிஎம்கே வேணும். எதனால் பிஎம்கேனால் அவங்களுக்கு இவ்வளோ ஓட் சதவீதம் இருக்குது, அவங்களுக்கு இந்தந்த ரீஜியன் அதில் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால பிஎம்கே. இதே பிஎம்கேவை டிஎம்கேவும் ட்ரை பண்ணாங்க, டிஎம்கே அவங்களும் ட்ரை பண்ணாங்க உள்ளே கொண்டு வர்றதுக்கு. ஆனால் கடைசியாக இவர் இங்கே தான் வந்தார். இதே மாதிரி இங்கே ஏஎம்எம்கே எடுத்துன்னு வச்சுங்க. ஸோ எல்லாமே இந்த பேஸ் உண்டு சார். இந்த கம்யூனிட்டி இது தென் மைனாரிட்டி ஓட்ஸ் இதெல்லாமே எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு தான் செய்கிறாங்க. ஆனால் இதில் மறுபடியும் சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவர் கொண்டு வந்துட்டார், அதனால் இவர் கை ஓங்கி இருக்கா அப்படிலாம் பார்க்க வேண்டிய என்னுடைய இதில் நான் அப்படி பார்க்கல. அதாவது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு இந்த எலெக்ஷனில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 12% வச்சுக்கொண்டு நான் கண்டிப்பாக ஒரு ஆட்சியும் அமைக்க முடியாது. ஆனால் பிஜேபி அவங்களுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த இருக்கிற அரசை டிஎம்கே அரசை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு வந்து போகும் பொழுது பிஜேபி என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏன் சார் முடிச்சிடறோம் ஒரே இது ஏடிஎம்கே ஏன் 170 175 போகிறாங்க. அவங்களுடைய இது அதில் இருந்தால் தான் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 75-80% எவ்வளோ சீட் கான்டெஸ்ட் பண்ண போகிறேன், அதில் எவ்வளோ வின் பண்ண போகிறேன், அதில் மினிமம் 120-125 ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா தனியாக நான் ஆட்சி அமைக்க முடியும். எந்த விதத்திலும் எனக்கு அவுட் சைட் சப்போர்ட் தேவை இருக்காது. இதை கணக்கில் வைத்து கொண்டு தான் அவர் ஏடிஎம்கே சொன்னாங்க. இது எல்லாருக்கும் இவருக்காகட்டும் அமித்ஷாக்கெல்லாம் தெரியாதா? தெரியும். இருந்தாலும் டைம் ஆகிட்டுருக்கு. மார்ச் 30 நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். சரி விடுங்க, இந்த தடவை அவருக்கு 178 நிற்கிறீங்க, நில்லுங்க அப்படின்னு எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.